இந்த வீடியோவை பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னு சொன்னோம்னா, அன்னைக்கு ஒரு ரெண்டு விதமான காயை வச்சு வறுவல் தான் பார்க்க போகிறோம். அதாவது ஃப்ரை பண்ண போகிறோம். ஒன்று வந்து கோவக்காய் வறுவல், ஒன்று வந்து சேனக்கிழங்கு வறுவல். நான் வந்து சேனக்கிழங்குன்னு சொல்கிறோம். நிறைய பேர் இங்கே சென்னையில் உள்ளவங்க எல்லாருமே கருணக்கிழங்குன்னு சொல்கிறாங்க. அந்த கருணக்கிழங்கோ இல்லை எங்கள் ஊர் திருநெல்வேலி இதுன்னு சொன்னோம்னா அன்னைக்கு நாங்கள் சேனக்கிழங்கு தான் சொல்லுவோம். அந்த சேனக்கிழங்கு வறுவல், ஒரு கோவக்காய் வறுவல் வந்து எப்படி வறுக்கலாம்னு பார்ப்போம். அது வந்து அந்த அரிப்புங்க வர்றது வந்து எப்படி வருதுன்னு சொன்னோம்னா, அன்னைக்கு புது கிழங்கா இருந்தது அப்படின்னம்னா அந்த நம்ம அரிச்சு கையை வெட்டும் போதே அரிக்கும். அதில் நாக்கில் சாப்பிடும் போது ரொம்ப அரிப்பாக இருக்கும். அதுக்கு வந்து ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே வாங்க பார்ப்போம். வந்து சேனக்கிழங்கு வறுக்கிறதுக்கு வந்து அந்த சேனக்கிழங்கை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் நீளமாக. இந்த சேனக்கிழங்கை வந்து உள்ளே சேர்த்துக்கிறேன். ஒரு பாத்திரத்தில் வந்து அதோட ஒரு அரை டீஸ்பூன் கிட்ட கல் உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு சின்ன சைஸு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு கொஞ்சமாக புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். இந்த புளி தண்ணி எதுக்கு ஊற்றுறோம்னு சொன்னோம்னா, அன்னைக்கு இந்த சேனக்கிழங்குல வந்து ஒரு அரிப்பு தன்மை மாதிரி இருக்கும். அது வந்து புது கிழங்கா இருந்துச்சு அப்படின்னு சொன்னோம்னா, அன்னைக்கு வந்து அந்த புது கிழங்கு இருக்கும்போது அந்த அரிப்பு தன்மை வந்து நமக்கு வாயில் சாப்பிடும்போது வாயெல்லாம் அரிக்கிற மாதிரி வந்துடும். நம்ம புதுக்கிழங்கா பழைய கிழங்கா நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. அதனால கொஞ்சமாக நம்ம புளித்தண்ணி சேர்த்துட்டோம் அப்படின்னு வேக வைக்கும் போது புளித்தண்ணி சேர்த்துட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த அரிப்பு தன்மையை எடுத்துரும். அதனால கொஞ்சமாக புளித்தண்ணி சேர்க்குறோம். இந்த காய் முங்குற அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டு நான் வந்து இதை தட்டை போட்டு இந்த காய் வந்து ஒரு 3/4 வாசி வேகணும். வெந்ததுக்கப்புறம் வறுக்கிறத பார்ப்போம். நான் அந்த அடுப்பில் வந்து காய் வெந்துட்டு இருக்கு. வேற ஒரு அடுப்பில் வந்து கோவக்காய் வறுக்கிறத வந்து பார்த்துருவோம். கோவக்காய் வறுக்கிறதுக்கு இந்த கோவக்காயை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரே ஒரு வெங்காயம், ஒரு 5-6 பல் பூண்டை வந்து இடித்து வச்சுருக்கேன். இதுதான் தேவையான பொருள். நான் வந்து கடாயில் வந்து ஒரு 4 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடு ஏறட்டும். கடுகு உளுத்தம் பருப்பு, அதோட ஒரு வெங்காயம். இந்த வெங்காயம் வந்து லைட்டாக கலர் மாதிரி செவந்து வரணும். இந்த வெங்காயம் இந்த மாதிரி செவந்து வந்தோடனே இடித்து வச்ச பூண்டில் வந்து பூண்டை ஒரு லேசாக ஒரு பெரட்டி விட்டுட்டு அப்படியே அந்த வந்து கோவக்காயை வந்து உள்ளே சேர்த்துறேன். கோவக்காய் பூண்டு எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுருவோம். ஒரு அரை டீஸ்பூன் கிட்ட கோவக்காவுக்கு தகுந்த மாதிரி உப்பையும் சேர்த்துட்டு கிளறி விட்டுட்டு அடுப்பை வந்து நல்லா ஸ்லோவாக வச்சு இந்த காய் வந்து கோவக்காய் வந்து நல்லா வதங்கி வரணும். இந்த அடுப்பில் வந்து இந்த கருணக்கிழங்கு வேக வச்சுருந்தோம் இல்லையா, அது வந்து இந்த பாருங்க இப்படி 3/4 வாசி இப்படி இந்த கையில் நசுக்கி பார்த்தோம்னா லைட்டாக நசுங்கி வரணும். அந்த 3/4 வாசி இருக்கும்போது நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இதை தண்ணியை வடிச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன். கருணக்கிழங்கு வறுக்கிறதுக்கு வந்து ஒரு 2 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் கடுகு உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை, ஒரு 5-6 பல் பூண்டை வந்து தட்டி வச்சுருக்கேன். அந்த பூண்டு சேர்த்துட்டு இந்த பூண்டோட பச்சை வாசனை போட்டு நல்ல வாசனை வரட்டும். இதோட வடித்து வச்சுருக்கிற கருணக்கிழங்கு சேர்த்துட்டு எண்ணெயிலேயே ஒரு பெரட்டி விட்டுருவோம். சும்மா கொஞ்ச நேரம் அப்படி பெரட்டி விட்டுட்டு இதில் வந்து 1 ஸ்பூன் மிளகாத்தூள், அரை ஸ்பூன் மல்லிப்பொடி, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு, ஒரு ஸ்பூன் கிட்ட கடலை மாவு சேர்த்துருக்கேன். கடலை மாவுக்கு பதிலாக நீங்கள் அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா பெரட்டி விட்டுருவோம். நீங்கள் வந்து உப்பு வந்து பார்த்து போட்டுக்கோங்க. ஏன்னு கேட்டோம்னா அன்னைக்கு நம்ம வறுக்கும் போது வேக வைக்கும் போதும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் பார்த்துக்கிட்டு போட்டுக்கோங்க. இதோட சும்மா ஒரு கை அளவுக்கு தண்ணியை அப்படி தெளித்து விட்டுட்டு இப்படி அடுப்பை வந்து நல்லா ஸ்லோவாக வச்சுக்கிட்டே தான் நல்லா பெரட்டி விடணும். இந்த தண்ணி வந்து எதுக்கு தெளிக்கிறோன்னா கொஞ்சம் மசாலா வாடை வந்து பச்சை வாடை போகிறதுக்கு கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளித்து விட்டோம்னா அன்னைக்கு நிறைய ஓவராக எண்ணெய் ஊற்ற தேவையில்லை. அதுக்கு தான் அந்த மாதிரி பண்ணுறது. இப்போ வந்து தட்டை போட்டு மூடி வச்சுருவோம். இதை வந்து அப்பப்போ திறந்து கிளறிக்கிட்டே இருக்கணும். ஒரு செகண்டுக்கு ஒரு தடவை பெரட்டி விட்டுட்டு இருந்தோம்னா அடி பிடிக்காம நல்ல மொறுன்னு வந்துடும். அதுக்குள்ளே கோவக்காவை பார்ப்போம். இந்த கோவக்காய் வந்து எண்ணெயிலேயே நல்லா வெந்து வந்துருச்சு. எண்ணெயிலேயே இந்த லேசாக நசுக்கி பார்த்தா நல்லா வெந்துருச்சு. அந்த வெங்காயத்தில் உள்ள தண்ணியிலையுமே நல்லா வெந்து வந்துருச்சு. 1 ஸ்பூன் மிளகாத்தூள், அரை ஸ்பூன் மல்லிப்பொடி, ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் கிட்ட கடலை மாவு சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம். இதில் வந்து நம்ம காய் வேக வைக்கும் போதே நல்லா உப்பு சேர்த்துட்டோம். அதனால் இந்த அளவுக்கு இப்படி பெரட்டி விட்டுட்டு உங்களுக்கு நல்லா எண்ணெய் வேணும்னாலும் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் வேணால் சேர்த்துட்டு அப்படியே செவக்க வறுத்து விடலாம். நான் கொஞ்சமாக அப்படி லைட்டாக தண்ணி தெளிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா மசாலா வந்து எல்லா காய் பக்கமும்
காயிலையும் நல்லா பிடிச்சு வரும். சும்மா கொஞ்சமாக அப்படி தெளிச்சு விட்டுருவோம். இப்போ அடுப்பை மூடி வச்சுருவோம். அடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னோம்னா லைட்டாக வந்து எண்ணெய் சேர்த்துட்டு அப்படியே பிரட்டிக்கிட்டே இருக்கணும். நல்லா செவந்து வரணும். இப்போ கருணக்கிழங்கு வந்து நல்லா வறுபட்டு நல்லா செவந்து வந்துருச்சு. இந்த கருணக்கிழங்கு வந்து அப்பப்போ அப்படியே திறந்து கிளறிக்கிட்டே இருக்கணும். அடி பிடிச்சிது அப்படின்னு சொன்னோம்னா லைட்டாக எண்ணெயை வந்து சேர்த்துக்கோங்க. எனக்கு வந்து அந்தளவுக்கு பிடிக்கலை. இப்போ லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக நான் எலுமிச்சம்பழம் ஒரு அரை ஸ்பூன் கிட்ட எலுமிச்சம்பழம் சேர்க்குறேன். எலுமிச்சம்பழம் சேர்த்தாலும் பரவாயில்ல, சேர்க்காட்டிலும் பரவாயில்ல. அது இதில் வந்து ஒரு புளிப்பு டேஸ்ட் கொஞ்சமாக லைட்டாக இருக்கும். நம்ம சேர்க்கலைனாலும் நல்லா தான் இருக்கும். வேணும்னு விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். கருணக்கிழங்கு வறுவல் ரெடி. சேனக்கிழங்கு ஃப்ரை, சேனக்கிழங்கு கருணக்கிழங்கு ரெண்டுமே மாற்றி மாற்றி தான் சொல்கிறாங்க. ஆனால் அது வந்து சேனக்கிழங்கு தான். சேனக்கிழங்கு ஃப்ரையும் ரெடி ஆயிடுச்சு. நம்ம கோவக்காய் ஃப்ரையும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். எல்லாம் முடிஞ்சுது. கிழங்கு ஃப்ரையும் நம்ம கோவக்காய் ஃப்ரையும் ரெண்டையும் எப்படி வறுத்தோங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இது வந்து நல்லா சாம்பார் சாதம், தயிர் சாதம், வெரைட்டி சாதம் எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா காரசாரமாக ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.